ஒவ்வொரு டைலர்களோட வழியை தாங்க இன்னைக்கு நாங்க வீடியோவா போட்டிருக்கோம். இது கண்டென்ட் கிடையாது, இது முழுமையான ஒரு வீடியோ. அக்கா டைலரிங் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோமா. உங்ககிட்ட தாங்க சில நேரம் டைலரிங் ஃபீல்ட்ல உட்காந்தே தைச்சா ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம், இந்த மாதிரி பேக் பெயின் எல்லாம் வரும்னு சொல்லி நிறைய பேர் எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லி என்ன பயமுடுத்தி விடுறாங்க அக்கா. சரிம்மா, இதுல எல்லாம் இருந்தா பயம் வருமாக்கா? அட ஏமா நீ வேற, யாருமா அப்படியெல்லாம் சொல்றது? இன்னைக்கு வந்து தையல் ஃபீல்டுல இருக்கிறவங்க எல்லா பெண்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆனா வந்து நம்ம கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கணும், கரெக்டா ப்ராப்பரா நம்ம ரிலாக்ஸேஷனோட இருக்கணும், நிறைய நம்ம தூங்கணும். ஆனா இன்னைக்கு பெண்கள் டைலர்ல நம்ம என்ன பண்றோம், அர்ஜென்ட் நம்ம வந்து அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இந்த பக்கவாதம் வருது, கர்ப்பப்பை பிரச்சனை வருது, பேக் பெயின் பிரச்சனை வருது. இப்ப வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் வராமையா இருக்கு, அதையே நீங்க பெரிய இஷ்யூஸா ஆகுறீங்க. எல்லாத்துக்கும் தான் வருது, இன்னைக்கு காமனா ஆயிடுச்சு அது எல்லாமே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜாக்கெட் தைக்கிறது வந்து சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வந்து கண்டிப்பா அது கிடையாது. ஒவ்வொரு பிளவுஸ் நம்ம தைக்கும் போதும் நம்ம அதை எவ்வளவு குனிஞ்சு நம்ம பாக்குறோமோ எல்லா பிரச்சனைகளும் வரதாங்க செய்யும். அது எல்லாமே தெரிஞ்சுதான் ஒருத்தர் வந்து தையல் ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படின்னா பேர் வந்து நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஜாக்கெட்டுக்கு நீங்க தைக்குள்ள இவ்வளவு வாங்குறீங்களா அவ்வளவு வாங்குறீங்களா அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு டைமும் நாங்க தைக்கிறதுக்கு கீழே தலையை குனிஞ்சு எழுந்திருக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கிறது அந்த ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு தான் கண்டிப்பா தெரியும். ஏன்னா உண்மை அதுதாங்க. ஒரு பெண் இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு டைலர் அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு நானும் டைலர் தான் அப்படின்னு கம்பீரமா போகலாம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிளவுஸை வந்து நீங்க அசால்ட்டா சொல்லுவீங்க, 1 மணி நேரத்துல உங்களால தைக்க முடியுமே தைங்க அப்படின்பீங்க. ஆனா அந்த 1 மணி நேரம் நீங்க வந்து உட்காந்து டைலருங்க பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கனாலே போயிருவீங்க கன்ஃபியூஸ் ஆகி. அந்த அளவுக்கு தான் நாங்க ஒவ்வொரு டைலருமே வந்து எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த டைலர்களோட வழிகள் நிறைய பேத்துக்கு தெரியாம ஈஸியா சொல்லிடுறீங்க. நீங்க சாரி போய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி கடைக்கடையா தேடி போய் வாங்குவீங்க. ஆனா ஒரு தையல்காரங்க கிட்ட வந்து நீங்க தைக்கும் போது பார்கிங் பண்ணுவீங்க பாத்தீங்களா. இப்ப வந்து ஒரு 500 ரூபாய் வருது அப்படின்னா அசால்ட்டா சொல்லுவீங்க பாருங்க, 70 ரூபாய் கம்மி பண்ணிக்கலாமே, 100 ரூபாய் கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்னு. அது இன்னைக்கு ஒரு பிளவுஸை நாங்க ரெடி பண்ணி கஸ்டமர் கைக்கு கொண்டுட்டு போய் கொடுத்தா கூட அந்த கஸ்டமர் கிட்ட வந்து இருக்கிற சிரிப்பும் அவங்களுடைய வார்த்தைகளும் கேட்கும் போதுதான் எங்களுக்கு எவ்வளவு வழிகள் இருந்தாலுமே அது எல்லாமே நாங்க மறந்து மறுபடியும் எங்களுக்கு ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகிறது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இது வந்து நான் கண்டென்ட்டுக்காக போடலைங்க, உண்மைக்காக போடுறேன். உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். இனி வந்து எந்த டைலர்களையும் நீங்க குறை பேசாம கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொருத்தரோட உழைப்பும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு நபரையும் நீங்க குறை கூற மாட்டீங்க. தேங்க்யூ. இது யாரையும் மனதை புண்படுத்துவதற்கு அல்ல. தேங்க்யூ.